நம்ம சமையலுக்காக எண்ணெய் வாங்கும்போது அந்த பாக்கெட்டில் 0 கொலஸ்ட்ரால் அப்படின்னு போட்டிருக்காங்களே, உண்மையிலேயே இந்த எண்ணெய்களில் கொலஸ்ட்ரால் இல்லையா? இதை எடுத்துக்கிட்டால் நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஏறாதா? எது உண்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்களில், அதாவது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், சோயாபீன்ஸ் எண்ணெய், ரைஸ் பிரான் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், இது எல்லாத்துலேயுமே கொலஸ்ட்ரால் 0% தான். ஆமாம், கொலஸ்ட்ரால் இல்லை. ஏன்னா இது எல்லாமே தாவர வகையிலேருந்து நமக்கு கிடைக்கிறதுனால, அதாவது பிளான்ஸ்லேருந்து கிடைக்கிறதுனால. ஸோ இந்த எண்ணெய் பாக்கெட்டில் போட்டிருக்கிற 0 கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த எண்ணெய்களை அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ரத்தத்தில் பேட் கொலஸ்ட்ராலான எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த எண்ணெய்களில் கொலஸ்ட்ரால் தான் இல்லையே தவிர சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்களில் எவ்வளவு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 100 ml கடலெண்ணெயில் சேச்சுரேட்டட் ஃபேட் 18லேருந்து 20 கிராம் இருக்குது. நல்லெண்ணெயில் 13லேருந்து 16 கிராம் இருக்குது. சூரியகாந்தி எண்ணெயில் 11லேருந்து 13 கிராம் இருக்குது. சோயாபீன் எண்ணெயில் 14லேருந்து 16 கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. ரைஸ் பிரான் எண்ணெயில் 20 கிராம் இருக்குது. தேங்காய் எண்ணெயில் 90 கிராம் இருக்குது. பாம் ஆயிலில் 40 கிராம் இருக்குது. இந்த எண்ணெய்கள் மட்டும் இல்லாமல் சமையலுக்கு நெய்யும் வெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே விலங்குலேருந்து கிடைக்கிறதுனால, அனிமல் ப்ராடக்ட்ஸ்னால கொலஸ்ட்ராலும் இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது. 100 கிராம் நெய்யில் கொலஸ்ட்ரால் 210லேருந்து 250 மில்லிகிராம் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட் 65லேருந்து 70 கிராம் இருக்குது. வெண்ணெயில் 180லேருந்து 220 மில்லிகிராம் இருக்குது கொலஸ்ட்ரால். சேச்சுரேட்டட் ஃபேட் 60லேருந்து 68 கிராம் இருக்குது. அதனால் இருதய நோய் உள்ளவங்க, ஏற்கனவே ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க நெய், வெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாம் ஆயிலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹெல்த்தியாக இருக்கிறவங்க எல்லா சமையல் எண்ணெய்களையும் சரி, நெய் வெண்ணெயும் சரி, சுழற்சி முறையில் சமையலுக்கு பயன்படுத்துவது நல்லது.